ஹே ஆல், காலையில எழுந்திரிச்சதே லேட். இதுல என்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுன்னு யோசனையா இருந்து, அதே சமயத்துல அந்த லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கும் ஃபேவரட்டா இருக்கணும், ஒன் பாட்டா சிம்பிளாவும் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி இந்த பட்டாணி புலாவ் தான். ரொம்ப மைல்டான ஃபிளேவர்ல இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, அது கூடவே 3 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய், 1 ஸ்பூன் போல நெய் ஊத்திக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன அன்னாச்சி பூ, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் போல முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் போல வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல வரும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு குக் பண்ணிட்டு இப்போ இதுல நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப் போல பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்துட்டு ஏர் ஃபுல்லா போனதும் திறந்தீங்கன்னா ஒரு சூப்பரான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.